அங்கே வந்து நாங்கள் கடத்தெருவுக்கு போனோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் மண்பாண்டங்களில் இருந்தது பார்த்தோன்னே ஆசையாக நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து சாம்பிராணி போட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே வச்சுட்டா நல்லா புகை அந்த ஓட்டை வழியாக வரும். நல்லா இருந்தது. இது வந்து 40 ருபீஸ் இது நாங்கள் வாங்கினோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு ஒன்று, இது வந்து குட்டி குட்டி சட்டி மாதிரி இருந்தது சின்னதாக. இதில் நாம் வந்து கடவுளுக்கு வந்து தண்ணி வைக்கலாம். நம்ம வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரத்தில் வைக்கிற மாரி இதில் வந்து நம்ம சின்ன சின்ன குடுவை மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து நம்ம தண்ணி வைக்கலாம். மண்பாண்டத்துலேயும் தண்ணி வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் 2 குட்டி டம்ளராக இருந்தது, ஆசையாக இருந்தது, அதுமாரி வாங்கிட்டோம். இது வந்து தயிர் சட்டி சூப்பராக இருக்குல்ல. எங்கே போனாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்கள் மேலே எனக்கு ரொம்ப வந்து இஷ்டம் வந்துடும். அதுவும் மண்பாண்ட பொருட்கள் பார்த்தாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே பெரிய சட்டிலாம் வாங்கிட்டேன். இந்த குட்டி குட்டி பொருட்கள் வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுமாதிரி உருளி வந்து பித்தளையில் இருக்குது ஏற்கனவே எங்கக்கிட்ட. அதை வந்து வாசலில் வச்சுருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உள்ளே வேலை இப்போ செஞ்சிட்ருப்போம். யாராவது தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு மண்பாண்டத்தில் வாங்கிட்டேன். இதை வந்து தண்ணி ஊற்றி பூ போட்டு நம்ம வாசப்படியில் வைக்கலாம். பித்தளை பாத்திரத்தை வந்து தைரியமாக வைக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டு பக்கம் இல்லை. இருந்தாலும் யாரும் எடுக்க மாட்டாங்கன்னாலும் நாம் அதை கண்காணிச்சிட்டே இருக்கணும். அதனால் இப்போ இது மண்பாண்டத்தில் வச்சுட்டா பிரச்சனை இல்லை. அதனால் அந்த மாதிரி ஒரு உருளி வாங்கினேன். இது கொஞ்சம் பொருட்கள் மட்டும்தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அடுத்த ஐட்டம் நான் வாங்குறப்ப காட்டுறேன். ஏற்கனவே பெரிய பெரிய சட்டி, வானல் சட்டி, மீன் குழம்பு வைக்கிற சட்டி, பிளாக் கலரில் ஒன்று, இதெல்லாம் வாங்கினேன். அப்புறமா சின்ன சட்டி, இந்த சர்விங் பாட்டு இதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து நான் அடுத்த ஐட்டம் வந்து இந்தமாதிரி குட்டி குட்டி பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன். மறுபடியும் நான் வந்து போயிட்டு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு வரப்போ அடுத்த வீடியோ போடுறேன். உண்மையாலுமே நான் வந்து மண்பாண்டத்தில் வச்சு நான் வந்து சமைச்சி சாப்பிட்றப்ப அது வந்து நம்ம சாதாரணமாக வானல் சட்டியில், வானல் சட்டியில், இண்டாலியத்தில், சுவை வந்து கூடுதலாகவே இருந்தது. அதனால் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து மண்பாண்டத்தில் சமைச்சி சாப்பிட்றது நல்லது. அது வந்து சுவையும் மனமும் மாறாமல் டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் வாங்க சமைச்சு